வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். லவ் ஜிகாத் விவகாரத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த குடும்பங்களுக்குள் வெளிப்படையான உரையாடல் அவசியம் என்று RSS தலைவர் மோகன் பகவத் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற பெண்கள் அமைப்புடனான கூட்டத்தில் RSS தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நவீன காலத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பெருகி வரும் உரையாடல் இடைவெளியே லவ் ஜிகாத் போன்ற பிரச்சனைகளுக்கு அடிப்படை என்று சுட்டிக்காட்டினார். நமது கலாச்சாரம் குறித்த புரிதல் குழந்தைகளுக்கு வீட்டிலிருந்தே கிடைக்க வேண்டும். பெற்றோர்களுக்கும் மகள்களுக்கும் இடையே போதிய பேச்சுவார்த்தை இல்லாத சூழலை பயன்படுத்தித்தான் சிலர் அவர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். குடும்பத்தில் வெளிப்படையான உரையாடல் இருந்தால் தர்மம் மற்றும் பாரம்பரியத்தின் மீதான பற்று இயல்பாகவே வளரும் என்று தெரிவித்தார். மேலும் லவ் ஜிகாத் சதி திட்டங்களை முறியடிக்க மோகன் பகவத் 3 முக்கிய வழிமுறைகளை முன்வைத்தார். வீட்டில் எதையும் மறைக்காமல் பேசும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும், பெண்களுக்கு தற்காப்பு கலைகளை கற்பிப்பதோடு அறிமுகம் இல்லாதவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும், லவ் ஜிகாத் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது சமரசமின்றி கடும் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்கள் முன்னேற்றத்தை பாராட்டிய அவர், மேலை நாட்டு நாகரிகத்தை பின்பற்றுவதை விட இந்திய பாரம்பரிய மதிப்புகளை குழந்தைகளுக்கு கற்பிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.